ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம எந்த படத்தை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா 2023 ரிலீஸ் ஆன கருடன் அப்படிங்கிற ஒரு படத்தை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் இது வரைக்கும் நீங்கள் இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போனா தான் நான் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ வாங்க இப்போ இந்த படம் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். இந்த படம் வந்து அமேசான் ப்ரைமில் வந்து அவைலபிளாக இருக்குது, மலையாளம் லாங்குவேஜில் அவைலபிளாக இருக்குது, இங்கிலீஷ் சப்டைட்டிலோடு அவைலபிளாக இருக்குது. ஸோ இது வரைக்கும் நீங்கள் என்ன பார்க்கல அப்படின்னா பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பார்த்துருந்தீங்கன்னா உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். சரி வாங்க இப்போ இந்த படம் வந்து எப்படி இருக்குது அண்ட் என்ன கதை அப்படிங்கிறத நம்ம லைட்டாக பார்த்துடலாம். நீங்கள் ஒரு க்ரைம் த்ரில்லர் மூவி பார்க்கணும் இந்த வீக்கெண்டில் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த படத்தை வந்து தாராளமாக உங்கள் விஷ்லிஸ்ட்டில் போட்டு வச்சுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி தான் நான் வந்து உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவேன். நான் ஏன் சொல்கிறேங்கிறத நீங்கள் இந்த படம் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். அந்தளவுக்கு நல்ல ஒரு க்ரைம் த்ரில்லர் மூவியாக வந்து நம்மளுக்கு கொடுக்க ட்ரை பண்ணியிருக்காங்க இந்த டீம் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம சொல்லி ஆகணும். அண்ட் அதே மாதிரி ஸ்க்ரீன் ப்ளேவும் ரொம்ப நீட்டாகவே கொடுத்துருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம சொல்லி ஆகணும். கிட்டத்தட்ட இன்ட்ரோல் வரைக்குமே வந்து இது என்ன மாதிரி கொண்டு போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு எக்ஸ்பெக்டேஷனை வந்து ஆடியன்ஸிடையே செட் பண்ணி வச்சுட்டே இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சுது இந்த படம் பார்க்குறப்ப. அண்ட் இன்ட்ரோலுக்கு அப்புறமே கூட இந்த படத்தில் யார் தான் நல்லவன் யார் தான் கெட்டவன் அப்படிங்கிற அளவுக்கு நம்மள கன்ஃபியூஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. அந்த அளவுக்கு ஒரு நீட்டான ஒரு ஸ்க்ரீன் ப்ளேவாக கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம சொல்லி ஆகணும். அண்ட் இந்த படத்தில் வந்து லீட் பர்ஃபார்மன்ஸான சுரேஷ் கோபியும் சரி பிஜு மேனனும் சரி ரொம்பவே நீட்டான ஒரு ரோலை வந்து பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. அந்தந்த கேரக்டருக்கு என்ன தேவையோ அதை வந்து நீட்டாகவே கொடுத்துருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம சொல்லி ஆகணும். குறிப்பாக பிஜு மேனனோட ரோல் வந்து இன்னுமே நீட்டாக இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம சொல்லி ஆகணும். ஒரு அன்பிரடிக்டபிளான ஒரு கேரக்டராக வந்து அவர் ப்ளே பண்ணியிருந்தார். அது ஓரளவுக்கு ரசிக்கும்படியாகவும் இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம சொல்லி ஆகணும். என்ன தான் வந்து நெகட்டிவ் ஷேடில் இருந்தாலுமே அதை வந்து கொஞ்சம் ரசிக்கும்படியாகவே அவர் பண்ணியிருந்தார் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சுது. சரி ஓகே, இப்போ இந்த படத்தோட கதை என்ன அப்படிங்கிறத நம்ம லைட்டாக பார்த்துடலாம். ஆரம்பத்தில் நம்மளுக்கு கொச்சியில் இருக்கிற காக்கநாடு அப்படின்ற ஒரு ஏரியா வந்து காட்டுறாங்க. அண்ட் அந்த ஏரியாவில் ஒரு ஆர்ட்ஸ் காலேஜை வந்து காட்டுறாங்க. அண்ட் அந்த ஆர்ட்ஸ் காலேஜில் வந்து இந்த மாதிரி கல்ச்சுரல்ஸ் வந்து போய்கிட்டு இருக்குது. அதுக்கு ரிஹர்சலும் வந்து பசங்கள்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்படி இருக்கிறப்ப அந்த தெரசான்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு இருக்கும். அந்த பொண்ணுக்கு வந்து இந்த மாதிரி ரிஹர்சல்லாம் முடிஞ்சுட்டு வீட்டுக்கு போகணும் அப்படிங்கிற மாதிரி போய்கிட்டு இருப்பாங்க. அந்த டைமில் வந்து அவங்க காணாமலும் போயிடுவாங்க. ஸோ காணாமல் போயிடுவாங்க இந்த சென்ஸ் அவங்கள வந்து ஒருத்தர் வந்து பலாத்காரம் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி தான் நம்மளுக்கு காட்டுவாங்க. இப்படி இருக்கிறப்ப இந்த கேஸை வந்து எப்படியாச்சும் கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சுரேஷ் கோபி வந்து ஒரு தீவிரமாக வந்து அந்த கேஸில் வந்து ஈடுபட்டு இருப்பாங்க. அண்ட் அதே மாதிரி எந்த ஒரு க்ளூவுமே கிடைக்காது. எங்கே சுற்றி போனாலுமே எல்லா இடத்துலையும் வந்து பிளாக் ஆகிருக்கும். அண்ட் எப்படி தான் வந்து கண்டுபிடிக்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் நம்மளுக்கு வந்து ஒரு பரபரப்பாக இருக்கும் பார்க்குறப்ப. அப்படி இருக்கிறப்ப அந்த டைமில் வந்து அந்த கட்டிட தொழிலாளிகள் சில பேர் வந்து அந்த ஏரியாவுக்கு வந்து வந்திருப்பாங்க. அண்ட் அதில் வந்து ஒருத்தர் வந்து இந்த மாதிரி வந்து நான் வந்து பார்த்தேன் சார், ஒருத்தரை வந்து நான் பார்த்தேன் அந்த ஏரியாவிலேருந்து போகிறப்போ நான் வந்து பார்த்தேன். என்ன தான் வந்து இருட்டாக இருந்தாலுமே மின்னல் வெளிச்சத்தில் அவரோட முகம் வந்து எனக்கு பளிச்சுன்னு வந்து ஞாபகம் இருக்குது. நான் வந்து கண்டிப்பாக அடையாளம் சொல்லுவேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை அவருக்கு சொல்கிறாரு. அப்படி இருக்கிறப்ப இந்த மாதிரி வந்து யார் தான் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து சுரேஷ் கோபியும் சரி அந்த ஒரு ஐ விட்னஸை வச்சுக்கிட்டு அந்த டீம் வந்து கண்டுபிடிக்க ட்ரை பண்ணுறாங்க. ஒரு கட்டத்தில் கண்டும் பிடிச்சிடுறாங்க. ஆனால் எல்லா ப்ராப்பர் எவிடன்ஸ் இருந்தால் மட்டுமே வந்து அரெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சுரேஷ் கோபியும் வந்து ப்ராப்பர் எவிடன்ஸ்க்கு வெயிட் பண்ணிகிட்டு இருக்காரு. அண்ட் அரெஸ்ட்டும் பண்ணிடுறாங்க. அண்ட் அவருக்கும் வந்து தண்டனை கிடச்சிருது. தண்டனை கிடச்சிட்டு 7 வருஷம் கழித்து அவர் வந்து வெளியில் வராரு. தண்டனை வாங்கினவர் வெளியில் வந்துட்டு இந்த மாதிரி நான் வந்து குற்றமற்றவன், நான் வந்து ஒரு இன்னசென்ட், இந்த கேஸை வந்து ஜோடிக்கப்பட்டு தான் என்னை வந்து இதில் உள்ளார அமைச்சிருக்காங்க, இதை வந்து நான் திரும்பியும் ரீஓப்பன் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து டிசைட் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் நடக்கிற விஷயங்கள்லாம் என்ன, கடைசியில் யார் தான் வந்து குற்றவாளி அப்படிங்கிறத கண்டுபிடிச்சாங்களா இல்லையா இந்த சுரேஷ் கோபி அப்படிங்கிறது தான் மீதி படமாக வந்து கொடுத்துருந்தாங்க. அண்ட் நான் சொன்ன மாதிரி இது வந்து ஒரு பார்ட் ஆஃப் த ஸ்டோரி தான். இன்னும் வந்து இந்த படத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சுக்கும் அவ்வளோ வந்து ட்விஸ்ட் வந்து வச்சுருப்பாங்க. அண்ட் அதே மாதிரி கடைசி வரைக்குமே கிட்டத்தட்ட நம்மளை ஒரு சீட் எஜ் த்ரில்லரில் தான் வச்சுருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சுது. அண்ட் அதே மாதிரி தலைவாசல் விஜய் வந்து அந்த தெரசான்ற ஒரு பொண்ணுக்கு அப்பாவாக வந்து நடிச்சிருப்பார். அந்த பாதிக்கப்பட்ட ஒரு பொண்ணோட அப்பாவா அவருக்கு வந்து எவ்வளோ எமோஷன்ஸ் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி விஷயத்தை வந்து அவர் நீட்டாகவே வந்து ப்ளே பண்ணியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம சொல்லி ஆகணும். அண்ட் அதே மாதிரி டைலாக்ஸும் வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம சொல்லி ஆகணும். அண்ட் ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த ஒரு குற்றவாளியை வந்து அந்த தலைவாசல் விஜயை வந்து நானே வந்து அவரை வந்து இன்னசென்ட் தான் நினைக்கிறேன், ஸோ நம்ம தான் வந்து தெரியாமல் அரெஸ்ட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அளவுக்கு வந்து சொல்லுவார். அதெல்லாம் வந்து பார்க்குறதுக்கு ஒரு வித்தியாசமாகவே இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம சொல்லி ஆகணும். அண்ட் மியூசிக்கும் வந்து இதுக்கு எல்லாத்துக்கும் வந்து அந்த ஒரு த்ரில்லிங் எஃபெக்டை கொடுக்கறதுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஈஸியாக சொல்லிடலாம். ஸோ ஓவராலாக இந்த படத்தை வந்து பார்க்கலாமா வேணாமா அப்படிங்கிற மாதிரி கேட்டிங்கன்னா அமேசான் ப்ரைமில் வந்து அவைலபிளாக இருக்குது. தியேட்டர்ஸில் நீங்கள் மிஸ் பண்ணி
பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த படத்தை தாராளமாக ஒரு தடவை பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் நான் வந்து உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுவேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போனா தான் நான் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.